மிஸ்டர் எலிஸ் மெய் என்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய் என்பர்களே. அதாவது பக்கவாதம், வாத சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கால் வலி, கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த வாதம் இந்த மாதிரி கூறு உள்ளவங்க எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த அற்புதமான ஒரு மருந்து சொல்றேன், அவசியமே கேட்டுங்க. பக்குன்னு இருக்கா? ஐயோ சார் பக்கவாதம் வந்துருச்சு, காலுக்கு ஒரு கால் இழுத்துக்குச்சு. நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கை பக்கவாதம் வந்தவங்கலாம் ரொம்ப சிரமங்க. உண்மையிலே பக்குன்னு தான் வாழ்வாங்க. அவங்க அப்படி நொந்து நூலாயிருவாங்க. ஒரு அரிய ஒரு விஷயத்த சொல்றேன், கேட்டுக்குங்க. நீங்க பெரும்பாலும் உங்களுக்கு இது அற்புதமான ஒரு விஷயம். இதை நீங்க ஆழ்ந்து கேட்கணும். ஏன்னா ஆழ்மனம் பாதிக்கப்படும் உங்களுக்கு. அதனால இதுக்கான ஒரு ரெமெடியை நான் சொல்லிடுறேன். இப்ப அதாவது தாமரை பூவை நிறைய நீங்க பக்கவாதத்துக்கு தாமரை பூக்கு என்ன சார் இருக்கு? தாமரை பூ இருக்கு பாத்தீங்களா? தாமரை பூவை நிழல்ல உலர்த்தி நீங்களே, இல்லை கடையில தாமரை பூ பொடி வாங்கிக்கோங்க, இல்லை தாமரை பூவை உலர்த்தி வச்சுங்க. சுக்கு இருக்கு பாத்தீங்களா? சம அளவு 200 கிராம் தாமரை பூவை தயார் பண்ணீங்கன்னா 200 கிராம் சுக்கு இருக்கணும். சுத்தமான சுக்கு. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். சுக்குடைய அந்த தோல் இருக்கு பார்த்தீங்களா? அதை அதாவது சுத்தம், அதாவது சுண்ணம், அதாவது சுண்ணமிட்டு சுத்தம் பண்ணணும். சுண்ணம்னா சுண்ணாம்பு. அந்த தோலில் சுண்ணாம்பு தடவி நெருப்பில் காட்டி அதை இது பண்ணிட்டு தான் நீங்கள் சுக்கு இடிக்கணும். அதான் மருத்துவ முறை. சுத்தி செய்த சுக்கு பொடி இருக்கான்னு கேளுங்க. நாட்டு மருந்துகள்ல கண்டிப்பாக இருக்கும். சுத்தி செய்த சுக்கை தான் நீங்கள் சாப்பிடணும். அது வாங்கிக்கங்க. இது ரெண்டையும் சம அளவு. சரி, இது போதுமா சார்? பத்தாது. இது கருஞ்சீரகம், கால் பங்கு, இதெல்லாம் சம அளவு எடுத்துக்கங்க. அதுல கால் பங்கு கருஞ்சீரகம் போட்டுக்குங்க. இப்ப 3 ஆச்சா? 3 பொருள். இப்ப இந்த முக்கூட்டு பொருளை அப்படியே வேக விடுங்க தண்ணியில. எவ்வளவு? 1/2 லிட்டர் தண்ணி நல்லா வேக விடுங்க. 400 மில்லியா காய்ச்சிருங்க. 200 மில்லி 2 டைமுக்கு ஒரு நாளைக்கு. சரியா 11 மணிக்கு ஒருக்கா, 12 மணி ஒருக்கா, 1 ஹவருக்கு இடையில 2 டம்ளர் குடிச்சு 400 மில்லி உள்ள இறக்கிருங்க. இரவு படுக்க போகும்போதும் இதே மாதிரி செய்யுங்க. பக்கவாதம் வந்த உங்க நரம்புகள்லாம் பலப்பட ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாவே நீவ ஆட்டோமேட்டிக்கா கை காலெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும். உண்மை சொல்ற நண்பர்களே, விளையாட்டு கிடையாது. இது ஒரு அற்புதமான மருந்து. அது மாதிரி வாதம் இருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வலியை நீக்கிறது. அது ஆனா இது நீண்ட காலம் எடுக்கணும். 30 நாளாவது எடுக்கணும். 30 நாளைக்கு அப்புறம் தான் நீங்க பார்க்கணும். தொடர்ந்து எடுக்கணும். சும்மா அந்த நாட்டு நீங்க 2 நாளைக்கு எடுத்துட்டு 3 நாளைக்கு எடுத்துட்டு 1 நாளைன்னு நினைக்கலாம். 30 நாள் எடுக்கணும் தொடர்ந்து. நான் சொல்றது 30 நாள் நீங்க பண்ணணும். 48 நாள் ஒரு மண்டலம் முழுமையா பண்ணீங்கன்னா உங்களை விட்டு நோய் விலகிறத நீங்களே பார்க்கலாம். சரியா? ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம் ஆனந்தம்.